அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய அருட்கொடை, அகிலத்தின் பேரொளி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை அகிலமெல்லாம் போற்றி புகழ்ந்து அவர்களுடைய சிறப்பை கூறி தங்களுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்மாவிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஜும்மாவிற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நேரடியாகவும் பல ஆயத்துகளிலே, இன்னும் பல ஆயத்துகளிலே இஷாராவாகவும் பெருமானார் அவர்களுடைய சிறப்பை, புகழை, வழிகாட்டுதல்களை, முன்மாதிரியை, இந்த உலகத்திற்கு அருளாக அருளப்பட்டதை பல கோணங்களிலே அல்லாஹு தஆலா சிறப்பித்து கூறுவார். நேரடியாகவும் அல்லாஹ்வுடைய அறிவிப்புகள் இருக்கும், பல ஆயத்துகளிலே இஷாராகவும் சொல்லப்பட்டிருக்கும். சில மார்க்க அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லக்கூடிய 6666 ஆயத்துகளிலுமே அல்லாஹு தஆலா தனது அருள் நபியை குறித்து தான் பேசுகின்றான். அதை நாம் ஆய்ந்து அதனுள் பொருளை விளங்கி பார்ப்போமேயானால் அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழ் இருப்பதை நாம் பார்க்க முடியும் என்பதாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை கூறக்கூடிய ஆயத்துகளில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே 2 ஆயத்துகளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த அவனிக்கு அருளாக எப்படி அருளி இருக்கின்றான், எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத சிறப்புகளை எப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் காரணமாக இந்த அகிலம் பெற்ற அருள் என்ன, அகிலத்திலே வாழக்கூடியவர்கள் பெற்றக்கூடிய நன்மைகள் என்ன, அது காஃபிர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதனை குறித்து திருக்குர்ஆனிலே அல் அன்ஃபால் என்ற சூறாவிலே அடுத்து வரக்கூடிய 2 திருவசனங்கள், திருவசனம் 32, திருவசனம் 33, இந்த 2ஐ குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய ஆரம்பத்தை நாம் சற்று விளங்க வேண்டும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வருகின்றது, நுபுவத் வருகின்றது. அந்த நுபுவத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக வேண்டி என்று பெருமானார் அவர்கள் மக்கத்து தலைவர்களை எல்லாம் சந்திக்குகின்றார்கள். அப்பொழுது இதுவரையிலே
நபிகளாரின் மீது தன் உயிருக்கு மேலாக நேசித்த அந்த மக்கள் எல்லாம் இறைவன் ஒருவன், நான் அவனது தூதன், தெய்வங்களை எல்லாம் வணங்குவது தவறு, வணக்கத்திற்குரிய அந்த ரப்பு அல்லாஹ் ஒருத்தவன் தான், நமக்கு மத்தியிலே மேலோர் கீழோர் என்ற வித்தியாசம் இல்லை, கருப்பன் வெள்ளை என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது, நாம் அனைவர்களும் ஒரே அல்லாஹு தாலாவுடைய படைக்கப்பட்ட ஒரு தாய் ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்ற சமத்துவத்தை இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த அரபு நாட்டு மக்கள், முக்கியமாக அந்த மக்கத்து தலைவர்கள் வெறுப்படைகின்றார்கள், கோபம் கொள்ளுகின்றார்கள். நபிகளாரின் மீது இருந்த அன்பு பாசமெல்லாம் மாறி கோபமாக மாறுகின்றது. ஒரு கட்டத்தில் என்னவென்று சொன்னால், பெருமானார் அவர்களை பார்த்தாலே ஏதாகிலும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி விடுவாரோ, ஏதாகிலும் செய்தியை சொல்லிவிடுவாரோ, உபுவத்தை பற்றி நம்மளை ஈர்த்து விடுமோ என்று பயந்து காதுகளிலே பஞ்சுகளை வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் மக்காவிற்கு நுழையக்கூடிய பாட்டைகள், வெளி மாநிலங்களிலிருந்து நாடுகளிலே இருந்து வரக்கூடிய அந்த பாதைகளிலே எல்லாம் ஆட்களை நிறுத்தி கும்பல் கும்பலாக வரக்கூடியவர்களுக்கு செய்தியை சொல்லுவார்கள். இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், முந்திய தெய்வங்களை எல்லாம் பொய்யாக்குகின்றார், நாம் தவறான வழியில் இருப்பதாக சொல்லுகின்றார், அல்லாஹ் ஒருவன் என்குகின்றார், தன்னை தூதர் என்குகின்றார், அவருக்கு ஒரு வேதம் இறங்கி கொண்டிருப்பதாக கூறுகின்றார், தயவு செய்து அவரை நீங்கள் பார்க்க சென்று விடாதீர்கள் என்பதாக சொல்லி தடயம் செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு கட்டத்திலே சற்று வலுவடையும் பொழுது மக்கத்து குஃபார்களெல்லாம், இந்த எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து காபாவிற்கு செல்கின்றார்கள். அபு ஜஹீலுடைய தலைமையிலே காபாவிற்கு போய் அங்கு ரப்பிடத்திலே முறையிடுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இல்லத்திலே தான் இருக்குகின்றார்கள், அங்கு நடப்பதை அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றார்கள்? இப்பொழுது ஒரு தூதர் என்பதாக ஒருவர் வந்திருக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்றார், வேதத்தை ஓதி காட்டுகின்றார், முந்திய தெய்வங்களை எல்லாம் பொய்யாக்குகின்றார், நாங்கள் நம்புவதாக இல்லை, நம்ப மாட்டோம். ஒரு கால் அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால், அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால், அவர் சொல்லுவது இறை வேதமாக இருக்குமேயானால், அல்லாஹ்வே எங்களின் மீது கல் முழையை புளிய வைத்து எங்களை எல்லாம் நாசமாக்கிவிடும். அப்படி ஒரு கால் நீ அனுப்பி இருப்பாயானால் நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அப்படி நீ அனுப்பி வச்சிருந்தா எங்களை எல்லாம் கல்மாரி பொழிந்து எங்களை நாசமாக்கிவிடு, அல்லது வேறு ஏதாகிலும் அதாபை கொடுத்து பயங்கர சப்தத்தை கொண்டோ அல்லது வான் பிளந்து விழுந்தோ பூமி வெடிச்சியோ எப்படியாவது எங்களை நாசமாக்கிடு என்பதாக பத்துவா செய்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய 32வது திருவசனமாக, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இந்திக்க, அல்லாஹுவே உன் புறத்திலே இருந்து இவர் நபியாக உண்மையிலே வந்திருப்பாரையானால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பரிசில் தான் நாங்கள் இருப்போம். ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்த மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து எங்களுக்கு கல் மழையை பொழிந்து எங்களை நாசமாக்கி விடு. அவேதுனாபி அதாபின் அலீமின், அல்லது வேறு எந்த வகையிலாகிலும் அதாபை கொடுத்து எங்கள் நாசப்படுத்திடு, நாங்கள் ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே கும்பலாக இருந்து துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுமா? முந்தைய சமுதாயத்தினர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பொழுது அழிக்கப்பட்டார்கள். அது சரித்திரம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான், இந்த மாதிரி உங்களை ஈமான் கொள்ள மாட்டாங்களாம், ரப்பிடத்திலிருந்து வந்ததாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம், உங்கள் வேதத்தையும் நாம் அனுப்பிய வேதத்தையும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்களாம். அப்படி இருக்குமையானால் எங்களை அழித்து விடுவாயாக என்று காபாவில் நின்று துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆயத்தை என்ன சொல்கிறான்? வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம். நினச்சா ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கிட முடியும். ஆனால் எப்போ நீங்கள் இந்த பூமிக்கு வந்துட்டீங்களோ, எப்போ உங்களை ரஹமத்துல் ஆலமீன்னு நான் சொல்லிட்டேனோ, அல்லாஹ்வுடைய அருளாக பூமியில் நீங்கள் வந்துட்டீங்களோ, இதுக்கப்புறம் நீங்கள் வந்ததன் பிறகு கியாமத் வரைக்கும்
முந்தைய சமுதாயத்திற்கு அழித்ததை போன்று ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் யாரையும் அழிக்க நான் தயாராக இல்லை. 33வது வசனம் இது. நீங்கள் வந்துட்டீங்க, ரஹமத்தா நான் அனுப்பிட்டேன், காஃபிர்கள் அதாப்பே கேட்குறானுங்க, நினச்சா ஒரு நொடியில் காலி பண்ண முடியும். என்றாலும் நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் அருளாக பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்களை அழிக்க தயாராக இல்லை. வமா கான் அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. நபியே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்களை அழிக்க அல்லாஹ் தயாராக இல்லை. வஅன்த ஃபீஹிம், நீங்கள் அந்த பூமியில் அவர்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா அருள் நபியை குறித்து, இந்த அகிலத்திற்கு அவர்கள் அருளாக வந்ததை குறித்து, அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களால் எப்படி இந்த உலகம் பாதுகாக்கப்படுகின்றது, உலக மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே திருக்குர்ஆனிலே நமக்கெல்லாம் தெரிந்த நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரிந்த நிறைய வரலாறுகள் குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, மிக பலசாலியான கௌமுகள் வாழ்ந்தார்கள், மிக அதிகமான பலம். உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கௌமுகள் இருந்ததில்லை, அவ்வளவு பலசாலிகள். அல்லாஹ்வும் அதை சொல்கிறான். ஆமாம் சொல்கிறான். அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி ஹலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வத்தன். அல்லாஹ் தஆலா அவங்கள படைச்சான், எல்லாத்தையும் விட பயங்கர சக்தியாளர்களாக இருந்தாங்க. மலைகளை எல்லாம் எதையும் இடி வச்சு உடைக்க வேண்டிய வேலை இல்லை, அப்படியே குடைச்ச களிமண் மாதிரி அப்படியே பிச்சு எடுத்து குடைஞ்சி கிழிஞ்சு உள்ளே போயிட்டு அவங்க வாழ்வாங்க. மலைகளை அவர்கள் மாளிகைகளாக மாற்றிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள்கள், அவ்வளவு சக்தி மிக்கவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. எப்போ அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? அழிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் தான் காரணமாக இருந்தாங்கன்னு நல்லா சொல்கிறான். அவங்க அழிஞ்சு போவதற்கு காரணமாக யார் இருந்தாங்களாம்? அவர்களுக்கென்று அந்த கௌமுக்காக அனுப்பிய நபிமார்கள் தான் காரணம். அதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஒமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்களுக்கு ரசூல் அனுப்பப்படாமல் நாம் அதாபு செய்ததில்லை. அப்போ முந்தைய சமுதாயத்தினர்கள் அதாபு செய்யப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகுவதற்கு காரணமாக யார் இருந்திருக்கிறாங்க? அவர்களுடைய நபிமார்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. சொகுசாக தான் வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம். நபிமார்கள் வர வரைக்கும், அவங்களுக்கு நபி வர வரைக்கும் எப்படி இருந்தாங்க? அவங்கெல்லாம் சக்திமான்களாக, நல்ல வீரர்களாக சொகுசாக வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. எப்போ அந்த கௌமை கண்டு நபி வந்தார்களோ, அல்லாஹ்வின் பால் அழைத்தார்களோ, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அந்த கௌமை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டான். அப்படியே எதன் காரணமாக? அதுக்கு யார் காரணமாக இருந்திருக்கிறாங்க? ஒரு வகையில் நபிமார்கள் தான் காரணமாக இருந்தாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறோம், நம்ம சொல்லலை. நபிமார்களை அனுப்பாமல் எந்த கௌமையும் நம்ம நாசப்படுத்தலைன்னு நல்லா சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், அம்மா ஆதுன், அந்த ஆது வர்க்கத்தை தான் சொல்கிறான். ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, முறை இல்லாமல் பெருமை அடிக்க ஆரம்பித்தானுங்க. வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட சக்திமான்கள் யாருன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சோம்? அழித்து நாசமாகிட்டோன்னு சொல்கிறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் எப்படிப்பட்டவங்க? 900 வருடம், 950, 1000 ஆண்டுகளை தாண்டி எல்லாம் சொகுசாக தான் வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. அவங்கள நபி வராங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க, வந்து தீனில் அழைக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்கிறாங்க. ஏற்க தயாராக இல்லை. இவ்வளவு காலம் வாழ்ந்தாங்களே, 1000 வருஷத்தை தாண்டி வாழ்ந்தாங்க இல்லையா? இப்படியெல்லாம் சொகுசாக இருந்தவர்கள் அந்த நபி வந்ததுக்கு அப்புறம் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் அழித்து, தண்ணியை கொண்டு அழித்து ஒட்டுமொத்தம் நாசமாகிட்டான். இதெல்லாம் எப்போ நடக்குது? நபிமார்களுடைய பார்வையிலேயே நடக்குது. கண்ணால் பார்க்குறாங்க, அவங்க கோபம் அழிகிறத பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட அதாப வேறு வேண்டுனாங்க. ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தையாரா, ஒரு ஊட்டை கூட நீ விடாத, ஒரு காஃபிரை கூட விடாத, எல்லாத்தையும் நாசப்படுத்து அப்படின்ட்டாங்க.
அதே மாதிரி ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஆள், அவருடைய ஆயுட்காலம் 600 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். அவன் சாகும் பொழுது அவனுடைய வயசு 600. அந்த 600 ஆண்டில் 400 வருஷம் அவன் வந்து அரசனாக இருந்திருக்கிறான். 400 வருஷம் அரசனாக இருந்திருக்கிறான். மொத்த ஆயுட்காலம் 600 வருஷம். அந்த 600 வருஷத்துலேயும் அவனுக்கு தலைவலி கூட வந்தது இல்லையா, எந்த வியாதியும் வரல. அவன் மன்னனாக இருந்தான். நான் தான் கடவுள்னான், என்னை விட்டா ரப்பு இல்லைன்றான், எல்லாம் சொன்னான். என்ன ஆச்சு கடைசியில்? அழிக்கப்பட்டான், நாசமாக்கப்பட்டான். எதனால? நபிமா வந்தாங்க, நபியை ஏற்றுக்கல, அழிச்சுட்டான் அல்லாஹ். அப்போது அந்த கோபம் அழியறதுக்கு, அந்த ஃபிரௌனோட அழிவுக்கு காரணம் யாராவது இருக்கிறாங்க? நபிமார்களாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கல்லாலே அடித்து போட்டிருக்கிறான், பூமியை பிரட்டி போட்டுட்டான். இப்படியெல்லாம் அதாபு நாசம். ஆனால் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இந்த உலகத்தில், இவங்க உலகத்துக்கே நபி. அவங்களாம் ஒரு கவுமுக்கு தான் நபி, ஒரு ஊருக்கு நபி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபி. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான், மற்றவங்களாம் தான் இருந்தாங்க. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நபிங்க? ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி, ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபி. நபி அவர்கள் வரவுக்கு அப்புறம் முந்தைய நபிமார்கள் மாதிரி யாராவது நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுவார்களே ஆனால் முஸ்லிம்கள் தப்பிச்சுக்குவாங்க. யாராவது ஈமான் கொள்ளாதவர்கள் இருப்பார்களே ஆனால், நபியை அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் என்ன நடந்திருக்கும்? நாசமாகியிருப்பான் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய மரபு, அல்லாஹ்வுடைய சுன்னத்து அது. ஆனால் அல்லாஹ் அழிக்கல. நசில் அல்லாஹ் இந்த கௌமை காப்பாற்றிட்டு வரான். முஸ்லீமாக இருந்தாலும் காப்பாற்றுவான். அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். கியாமத் வரைக்கும் வரக்கூடிய யாரும், எல்லா மனிதர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். அவங்க ரசூலுல்லாஹ் துவா கேட்டுட்டு போயிட்டாங்க, யா அல்லாஹ் முந்தைய கௌமுகளை அழிச்சா மாதிரி என்னை எப்போ ரஹ்மத்தாக உலகத்துக்கு அனுப்பிட்டியோ, நான் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் முந்தைய கௌமுகளுக்கு இறக்குன அதாவு மாதிரி என் கௌமுக்கு நீ அனுப்பி விட்டுறாரு. இந்த முகங்களை மாற்றி விட்டுறது, ரூபத்தை மாற்றி விட்டுறது, அவர்கள் என்ன செய்யறது, பன்னியை மாற்றி விடுறது, குரங்கா மாற்றி விடுறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், முந்தைய நபிமார்களுடைய உம்மத்துகள் அவர்கள் தவறு செய்யும் பொழுது, நபிமார்களுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அழிச்சிருவான். இல்லைன்னு சொன்னா ஆயிடுவாங்க, அவருடைய ரூபங்கள் மாற்றப்பட்டு விடும். குர்ஆனில் வரக்கூடிய செய்திங்க. ஒரு சனிக்கிழமை பனி இஸ்ராயீலுடைய காலம், ஒரு கிராமம், கடலோர கிராமம். அந்த கிராமத்தில் சனிக்கிழமையிலிருந்து எல்லாரும் வணக்கத்திற்கு பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க. அப்போள்ள நபிமார்களுடைய காலத்தில். ஆனால் சில பேர் பள்ளிவாசல் பக்கம் வரல, தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பள்ளிக்கு போனவங்களாம் வீட்டுக்கு வந்தாக்கா கும்பலாக ஊருக்குள்ளே குரங்கு வந்துக்கிட்டு இருக்குது. கும்பல் என்ன செய்யுதுங்க, ஊருக்குள்ளங்க குரங்கு வருது. குரங்கு கும்பலாக மொத்தமாக போகல, 2 இந்த பக்கம் போகுது, 2 இந்த வீட்டுக்கு போகுது, 4 அந்த வீட்டுக்கு போகுது. போய் வாசலில் உட்காந்துச்சு, இப்போ மரத்தில் உட்காந்துச்சு, போய் கூரை மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்கு. வீட்டுக்கு பிரிஞ்சு உட்காந்துருக்குது. என்ன திடுக்குன்னு குரங்கு வந்துருச்சு ஊருக்குள்ளே என்று பார்க்கும் பொழுது வேறு யாரும் இல்லைங்க. அந்த ஊரில், அவங்க ஊரில் வாழ்ந்த அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்க சிச்சா பெரிய பிள்ளைங்க, இவங்க தான் அல்லாஹ்வுடைய சொல்ல மீறி சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வியாபாரத்துக்கெலாம் போகாதீங்க, முழுசாக இபாதத்தில் கழிச்சிருங்க என்பதாக அல்லாஹ் உத்தரவு போட்டு இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி போனதன் காரணமாக யாரெல்லாம் போனார்களோ கூணு விக்கிரதத்தின் ஹாசையின்னுட்டான், குரங்கா மாற்றிடும் அப்படின்ட்டான். மாறி போயிட்டாங்க. நான் சொல்லுது, நம்ம சொல்ல இல்லை. அப்போ திடுக்குன்னு அதாபு வருது. நபிமார்கள் காலங்களிலே நபிமார்கள் காரணமாக இருந்துருக்கிறாங்க. ஆனால் கியாமத் வரைக்கும் எவ்வளவு பெரிய பாவிகள் வந்தாலும் சரி, இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறானுவோ, அவன் குடும்பத்தில் லேசாக எவ்வளோ குறைவாக பேசுகிறானுங்க. பள்ளிவாசல் இடிக்கணும், குர்ஆனை எரிக்கணும், என்னென்னமோ பேசுகிறாங்க. முஸ்லீம்களை அழிக்கணும். நல்லா சொகுசாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஏதாவது குறை இருக்கா அவங்களுக்கு? யாரெல்லாம் இஸ்லாமிய விரோதிகளாக இந்த நாட்டில் பார்க்குறோம், நம்மளுக்கு உதாரணத்துக்கு கண்ணு முன்னால் இருக்குது. நல்ல ஆட்சியாளராக இருக்கிறான், சொகுசாக இருக்கிறான், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறான். எல்லாம் யார்? ரசூலுல்லாஹ் திட்டுறவன், இஸ்லாத்தை ஒழிக்க பார்க்குறவன்,
முஸ்லீம்களை அழிக்க பார்க்குறவன். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய துவா. அன்னைக்கு கேட்டு போயிட்டாங்க, யாரையும் அழிச்சிடாதே, என்னுடைய உம்மத்து தான் அவங்களும், அவர்களை அழிச்சிடாத யாரெல்லாம், முந்தைய போகும் மாதிரி அவங்களுக்கு ரூபத்தை மாற்றி விட்றாத, குரங்காவோ பண்ணியாவோ ஆக்கிடாதே, அவர்களெல்லாம் அதாபு செஞ்சிடாத, மறுமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதாபை கொடுத்துரு என்று அல்லாஹ் தன்னுடைய அருளால் கேட்டுக்கொண்ட பொழுது, என்னை அருளாக அனுப்பியதன் காரணமாக நான் உன்னை கேட்குறேன் என்று கேட்டதை அல்லாஹ் கபூல் செய்ததின் விளைவாக இன்றைக்கி எல்லா பேரும் இது தௌராக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், உலகத்தில் இருக்கிறானா இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும். அப்போ என்ன இங்கே விளங்க வரும், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இவ்வளவு பெரிய அருளாக இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மூத்தா போயிட்டாங்க, உலகத்தில் இல்லைன்னு இல்லை, கியாமத் வரைக்கும் அவங்களுடைய அருள் இருந்துக்கிட்டு இருக்குது, ரஹமத்தாக தான் இருக்கிறாங்க. நாமெல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த சமுதாயமும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படாது. அங்கங்கே வெள்ளம் வந்துச்சு கொண்டுச்சுனாக்கா அங்கே உள்ள ஒரு சேதமாக தான் இருக்குமே தவிர, முந்தைய கொம்புகள் அழித்த மாதிரி முழுசாக அழிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறான் ஸல்லல்லாஹு காரணமாக. அப்போது ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கே ரஹமத் என்று சொல்லும் பொழுது ஆலமீன்கள் யார் யார் வரா? மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், மரம் செடி கொடிகள், கால்நடைகள், எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அப்போ மனிதர்களுக்கு மட்டும் ரஹமத் அல்ல, எல்லாத்துக்கும் ரஹமத். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். இப்போ மனிதர்களுக்கு ரஹமத்தை பார்த்தோம், காஃபிர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறத பார்க்குறோமா, ஜின்களுக்கும் ரஹமத்தாக இருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஜின்கள் வந்தன. அப்போது ஸல்லல்லாஹு அந்த ஆயத்தை ஓதுறது கேட்குறாங்க. சுப நேரத்தில் ரெண்டு கவும்பு கொண்டு போகிறாங்க, போய் நாங்கள் செய்தியை சொல்லி இஸ்லாத்தில் சேர்க்க போகிறோம் என்பதாக சொல்லி ஜின்கள் இஸ்லாமான செய்தியை கூட சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி மலக்குகளுக்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்க. சில மலக்குமார்களுக்கு ரூஹுல் பயானில் ஒரு செய்தி தப்சீரில் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீலே நிறைய நபிமார்கள்ட்ட நீங்கள் வஹி கொண்டாந்துருக்கிறீங்க, நிறைய நபிமார்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அல்லாஹ் என்னை குறித்து சொல்லும் பொழுது ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கே நீங்கள் ரஹமத்துன்னு சொல்லிட்டான், ஆலமீன்களுக்கெல்லாம் ரஹமத் அப்படிங்கிறான். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்னுடைய ரஹமத் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? என்னுடைய ரஹமத்தை என்னால் நீங்கள் ஏதாவது அருள் பெற்றிருக்கின்றீர்களா? உங்களுக்கு ரஹமத்தாக நான் இருந்திருக்கின்றேனான்னு கேட்கும் பொழுது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னாங்க, என்ன இது, நான் நிம்மதியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது நீங்கள் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னால் வரைக்கும் உங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு எப்போ பார்த்தாலும் கல்பில் பயம், அச்சம் இருந்தது. என்ன அச்சம்? ஷைத்தான் யாருங்க? முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குகளுக்கெல்லாம் முஅல்லிமாக இருந்தாலும் ஒரு சின்ன தவறின் காரணமாக அல்லாஹ் மர்தூத், ரஹமத்தை விட்டும் தூரமாக்கி அவனை இப்லீஸ் ஆக்கி விட்டான். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அல்லாட்ட அவ்வளோ உயர்ந்த தரஜாவில் வந்தாலும் ஒரு சின்ன குற்றத்துக்காக வேண்டி என்ன பண்ணிட்டான்? ஒரே குற்றம் தான், அதையெல்லாம் செய்யலை, மர்தூத் ஆக்கிட்டான், மல்ஊன் ஆக்கிட்டான். அதே மாதிரி இன்னும் குர்ஆனில் சொல்லப்படுகின்றது, ஹாரூத் மாரூத்துன்னு சொல்லி ரெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவுனாங்க, அதாபில் இருக்கிறாங்க என்பதாக ஹதீஸும் குர்ஆனும் சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ அந்த மலக்குகளை எல்லாம் நான் பார்க்குறேன். அப்போ மலக்குகளாக உயர்ந்த தர்ஜாவிலலாம் இருந்துட்டு அல்லாஹ்வுக்கு சின்ன கோபம் ஏற்படும் பொழுது அவர்களை அல்லாஹ் பெரிய லானத்துக்கு ஆளாக்கிட்டான். அதனால எனக்கு எப்போ பார்த்தாலும் பயம், காபரா, எப்போ பார்த்தாலும் மனசில் தாங்காது. ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் எப்போவாவது நம்மளை குற்றம் பிடிச்சிருவானோ, இதுக்கு மாட்டிக்குவோமோ அதுக்கு மாட்டிக்குவோமோ, வேலை சரியாக செய்யாமல் இருந்துருவோமோ என்ற அச்சம் எனக்கு சதாவும் இருந்தது. ஆனால் நீங்கள் உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி வேதங்களை, வேதத்துடைய வரிகளை, ஆயத்தில் கொண்டாந்து அனுப்பி வைக்கிறான் இல்லையா? வரும் பொழுது அதில் ஒரு ஆயத்து இப்படி அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல சொன்னான், ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين.
இந்த ஆயத்து பூரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். அல்லாஹு தாலாவிடத்தில் எப்படிப்பட்ட அல்லாஹ்? சக்தி மிகுந்த அரிஷுக்கு சொந்தக்காரனான எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடத்திலே அச்சம் தீர்ந்தவர், பயமற்றவர், நம்பிக்கைக்குரியவர், அவருக்கு அச்சமற்றவராக இருப்பார். நல்லா சொல்கிறேன். அவருக்கு அச்சம் தேவையில்லைன்னா அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. காரணம் என்ன? உங்களுடைய வருகை, உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம், உங்களின் காரணமாக நான் நிம்மதி அடைந்தேன், நீங்கள் ரஹமத்தாக இருந்தீர்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் சொன்ன செய்தியை அதை எழுதுகிறாங்க. ஒன்று உதாரணத்திற்கு அதே மாதிரி மிருகங்களுக்கு எங்கேயாவது ரஹமத்தாக இருந்தாங்களா என்ற ஒரு செய்தி பார்த்தோம்னா, நம்மளாம் அடிக்கடி இந்த நாவல் பாடல்களெல்லாம் கேட்டிருப்போம். மானுக்கு பிணை நின்ற நாயகமே, மானுக்கு பிணை நின்ற நாயகமேன்ட்டு. சீரா புராணத்தில் கூட ஒரு படலம் என்ன வருது? மானுக்கு துணை நின்ற படலம். மானுக்கு துணை நின்ற படலம்னு சீரா புராணத்தில் ஒரு பெரிய சாப்டர் ஒன்று வருது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானுக்கு பிணை நின்றார்கள். நம்ம சின்ன பிள்ளைன்னு கேள்விப்படுறோம். இதை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, இருக்குமா என்பதாக ஹதீஸ் கிதாபுகளை பிரட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஹதீஸை காட்டி கொடுத்துட்டான். யார் அறிவிக்கிறான்னு சொன்னால் அந்த ஹதீஸை உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவரான இந்த உம்மத்துக்கு தாய்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. அன்ஹா அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஹரா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வனாந்தரத்தில் போயிட்டுருக்குறாங்க. அதாவது அந்த சஹராவில் போயிட்டுருக்கும் பொழுது, ஊரை விட்டு வெளியே போயிட்டுருக்கும் பொழுது, ஃபைதா முனாதி யுனாதி யா ரசூலல்லாஹ், யாருமே மனிதர்கள் இல்லை, ஒரு சப்தம் வருது, யா ரசூலல்லாஹ்னு ஒரு சப்தம் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க? ஃபல் தஃப்து, நான் திரும்பி பார்த்தேன். யா ரசூலல்லாஹ்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தேன். ஃபலம் யரா அஹதன், அங்கே யாரும் இல்லை. சும்மா தஃப்து, அப்புறம் இப்படி திரும்பிக்கிட்டேன். பிறகு ஒரு சப்தம் வருகின்றது, யா ரசூலல்லாஹ்ன்ட்டு. தேடி பார்க்குறேன், யார் என்னை கூப்பிடுறது என்று பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு பெண் மான் கட்டப்பட்டு இருக்கின்றது ஒரு குடிசையில். அதை நோக்கி தான் பார்த்த பொழுது என்னை பார்த்து அந்த மான் சொன்னது, உதுனு மின்னி யா ரசூலல்லாஹ், என்கிட்ட கொஞ்சம் வாங்கலேன். உதுனு மின்னி யா ரசூலல்லாஹ், என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வாங்கலேன் என்பதாக சொன்ன பொழுது ஃபதனா மின்ஹா, அங்கே நெருங்கி போனால் அது முறைக்க பார்க்குது, கண்களில் தண்ணீர் வருது. சொல்லிச்சு. ஃபகால, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஹாஜத்துக்கி, உன்னுடைய தேவை என்னான்னு கேட்டாங்க. காலத், அது சொல்லிச்சு, இன்னலி கஷ்பத்தைனி ஃபி ஹாதல் ஜபலி, அந்த மலையில் 2 குட்டிகள் அங்கே எனக்கு இருக்குது. இந்த மலையில் 2 குட்டி. ஃபஹுல்லினி ஹத்தா அதுஹபு ஃபஅர்லிஹுமா சும்மா அர்ஜிஉ இலைக்க, என்னை கொஞ்சம் அவுத்து விட நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் நான் போய் குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துடுறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் இருங்கலை, நான் போயிட்டு வந்துடுவேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து சொல்கிறேன், நான் மாறு செய்ய மாட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அது ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க? அனுமதித்து அவன்கிட்ட கேட்குறாங்க. அந்த மானை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த வேட்டைக்காரங்கிட்ட, இந்த மாதிரி நான் அது வரைக்கும் இருக்கிறேன், பொறுப்பு, போயிட்டு வரட்டும் என்று சொன்ன பொழுது அது சென்று விட்டது. போய் என்ன பண்ணுச்சு? இந்த 2 குட்டியோடு சேர்ந்து வருது. வரும்போது குட்டிகளை அழைச்சிக்கிட்டு வருது. வந்துருச்சு. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாத்தியா எவ்வளவு என்கிட்ட சொல்லிச்சு, நான் உன்கிட்ட சொன்னேன், அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான், அது சொன்னதை இதை வந்துருச்சு என்று சொன்ன பாத்திரத்தில் அந்த ஆளுக்கு ஒரு மனதில் ஒரு அச்சம், பயம். அப்போ கேட்டான், மா ஹாஜத்துக்கோ யா ரசூலல்லாஹ், இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்குறேன், 3ஐயும் பிடிச்சி கட்டி வச்சுக்கவா, இல்லை நான் அனுப்பி விட்றவா என்ன சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதை நீ விட்டுடுப்பா, அது போகணும் என்று சொன்ன பொழுது அவன் அவிழ்த்து விட்டு அது விட்டான். அது வந்துச்சு. அப்போ 2வது கட்டளை,
நின்று பார்த்துட்டு நீங்கள்லாம் போகலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே ஃபஹரஜத் தஊது, அது திரும்பி அந்த சென்றன வஹுவ தகூலு, சும்மா போகும்போது தான் சொல்லுது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ அன்னக ரசூலுஹு, நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள், அல்லாஹ் ஒருத்தவன் தான், தூதர் நீங்களாக இருக்கிறீங்கன்னு சாட்சி சொன்ன வண்ணம் சென்றது. தபரானிங்கிற கிதாபில், ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு. அதனால பார்க்கலாம். பிறகு அதுக்கு விளக்கம் எழுதும்போது எழுதுகிறாங்க, கொஞ்ச காலம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு அப்புறம் ஒரு பெரியார் போகிறாங்க. போய் ரசூலுல்லாஹுடைய அந்த தர்பாரில் ஜியாரத்து பண்ணிவிட்டு அங்கே தொழுதுட்டு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மான் ஒன்று ரசூலுல்லாஹுடைய கபரை நோக்கி, மிசாரை நோக்கி வேகமாக வந்து சற்று நேரம் படுத்து வந்து விட்டு திரும்பி போச்சு. அப்போது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வலியுல்லா அவர்களுக்கு காட்டி கொடுக்குறான், அந்த குட்டி மான் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு குட்டி இது. இன்றும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நன்றியை மறக்காமல் சலாம் சொல்லிவிட்டு செல்லுகின்றது என்பதாக சொல்லி அந்த கிதாபில் எழுதி காட்டுவாங்க. பெயர் ஆக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறப்பை பல ஹதீஸ்கள் வாயிலாக, மரம் செடி கொடிகளுக்கு எப்படி இருந்தார்கள், அது ஆடு மாடுகளுக்கு எவ்வளோ அதனுடைய உயிர்களை பாதுகாக்கும்படியாக சொன்னார்கள். அதே மாதிரி ஒட்டகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணை நின்றது, அதை துன்பப்படுத்தாதீங்க, இந்த ஒட்டகத்துக்கு யார் அதிகாரி என்பதாகவெல்லாம் கேட்குறாங்க. அழுது ரசூலுல்லாஹ் பார்த்து அழுவுது. அப்போது எனக்கு பசியாக வச்சுருக்கிறான், எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறான் என்று முறையிட்டதின் பேரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஓனரை கூப்பிட்டு, கஷ்டப்படுத்தாத, அல்லாஹ்வுடைய கட்டளையை வந்து செயல்படுத்து, மிருகங்களும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான், அதனுடைய முறையை தவிர நடந்துக்காத, அதிகமான பாரங்களை ஏற்றாத, பசியாக போடாத என்பதை சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் இந்த முழு உலகத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளாக இறங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறுகளை கேட்டு நாம் நம்முடைய உண்மையான முகப்பத்தை வெளிப்படுத்துவோமாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தோடு முக்கியமாக இப்பொழுது